3.5 கோடி ரூபாய் செலவில் குருநாகல் கக்குனுகொல்ல தேசிய பாடசாலையில் நிர்மாணிக்கப்படவுள்ள பெண்கள் விடுதிக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் வருடாந்த பரிசளிப்பு விழாவும் குருநாகல் கக்குனுகொல்ல தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. அதிபர் ரிஷாட் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் கென்ய நாட்டு தூதுவர் சட்டத்தரணி HM ஃபாரூக் கலந்து கொண்டார். மீசான் கம்பெனியின் பணிப்பாளர் ஷாமீன் ஃபாரூக் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டார். இரக்காமம் கமநல சேவை பிரிவின் விவசாய வீதி அபிவிருத்திக்கு கிழக்கு மாகாண பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் செலவில் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளர் ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீதி அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார். மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட பட்டிப்பலையில் அமைந்துள்ள அறிவாலய காரியாலயத்தில் 70 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். சாதனை படைத்த மாணவர்கள் 69 பேர் இவ்வாறு கௌரவிக்கப்பட்டனர். ஒரு மாணவருக்கு 5000 ரூபாய் வீதம் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு வைப்பு புத்தகங்களும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. சிறிய சுவிட்சர்லாந்து என அழைக்கப்படும் நுவரெலியாவின் நுழைவாயிலான ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் கொட்டகல கமர்ஷியல் பகுதியில் அமைந்துள்ள 642வது படைப்பிரிவினர் குப்பைகளை அகற்றி பூமரக்கன்றுகளை நாட்டி அழகுபடுத்தும் வேலைத்திட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். பொதுமக்களால் வீதி ஓரங்களில் வீசப்பட்ட பொலித்தீன், பிளாஸ்டிக் போத்தல்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் அகற்றப்பட்டன. நபி பெருமானாரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அக்கரைப்பற்று மாநகர சபையும் பிரதேச சபையும் இணைந்து மீளாதுன் நபி விழாவை நடத்தினர். மாநகர் நீர் பூங்காவில் மாநகர முதல்வர் ALM அத்தாவுல்லா தலைமையில் இடம்பெற்ற மீளாத் தின நிகழ்வில் திகாமடுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS வாசித் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலை கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன.